வீட்ல வந்து நடந்தத பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை வந்து, "இங்க பார்றா, இந்த மாரி வந்து இன்னொரு வாட்டி நீ பண்ண, அப்புறம் அவ்வளோதான். இங்க பாருங்கப்பா, ஏற்கனவே பண்ணதுக்கே வலிக்குதுல்ல. இதே மாரி இன்னொரு வாட்டி நடக்காதுன்னு என்ன நிச்சயம்?" அப்படி சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "அதுக்கு என்ன தான்டா பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. "அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே அவன் குடுக்க வேண்டிய காசு, இப்ப குடுக்க வேண்டிய 4,00,000 எல்லாம் சேர்த்து அமௌண்ட் அவன் குடுத்தா தான் இந்த பிரச்சனை தீரும். அப்பதான் அவன எதுவுமே சொல்லாம இருப்போம். புரியுதா?" அப்படின்னோனே, "அவ்வளோ அமௌண்ட்டுக்குலாம் நான் எங்க போவேன்? என்கிட்ட இல்ல." அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உடனே வந்து, "அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட. நீ கவலையே படாத. நீ இப்போ சம்பாதிக்கிறல்ல, வேலை பார்க்குறல்ல, அதுலேருந்து மாதம் மாதம் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து ஒரு 50,000 வந்து கொடுத்துரு வீட்டுக்கு. ஈஸியாக அந்த கடன் அடைக்க அதான் ஒரே வழி. புரியுதா? அப்படி இல்லைன்னா நாங்கள் சொல்லி காட்டிக்கிட்டே தான் இருப்போம். நீ கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் வேறு ஏதாவது ஆக்ஷன் கூட எடுப்போம். வேறு என்ன எடுப்பேன்? என்னடா எடுப்பேன்? எடுக்கும்போது பார்க்க தானே போகிற." அப்படின்னோடனே, சரி மனோஜ், நீ கொடுத்துட வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு ரவி சொன்னோன்னே, "அது எப்படி? எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட்லாம் வரதே இல்லை. நான் எப்படி கொடுக்க முடியும்?" "அதெல்லாம் தெரியாது, கொடுத்து தான் ஆகணும். புரியுதா?" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, மனோஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விஜயா, நம்ம ஏதாவது சொல்ல போய் வந்து டென்ஷன் ஆகிடுவார் இவர் அப்படி சொல்லிட்டு அண்ணாமலையை பார்த்து முறைக்கிறாங்க. ஏதாவது சொல்லி பார்க்கட்டுமே, அவள் இருக்குது அவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து விஜயா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. மீனா வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வராரு. "என்ன மீனா, ஏன் ஒரே டல்லாக இருக்க?" அப்படின்னோடனே, "நான் என்னங்க பண்ணேன்? எந்த பாவமும் நான் பண்ணவே பண்ணல. எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன். ஏங்க அத்தை என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, அதையே நினச்சி நினச்சி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க." அப்படின்னோடனே, கவலைப்படாத, எங்கள் அம்மா பற்றி தான் உனக்கு தெரியும்ல." "தெரியும் தாங்க, இருந்தாலும் சட்டுன்னு அப்படி அவங்க நடந்துக்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியலங்க. என் மனசு ரொம்ப வலிக்குது." அப்படின்னு அழறாங்க. "கவலைப்படாத மீனா, எல்லாமே சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, "சரி வா, சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக ரோகிணியும் வந்து விஜயாவும் வந்து வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாரு, "ஒரு சிலர்லாம் எவ்வளோ தான் தப்பு செஞ்சாலும் அப்படியே வந்து நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க. ஆனால் நீ ஏன் மீனா அழுவுற? உனக்கு நீ அழுவ வேண்டிய அவசியமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. "இங்கே பார் மீனா, இப்போ உனக்கு ஒரு வாக்கு தரேன். கூடிய சீக்கிரம் பாரு, உனக்கு கெடுதல் பண்ணவங்க, உன்னை பற்றி தப்பாக நினச்சவங்கலாம் வந்து உன்கிட்டயே வருந்தி வந்து மன்னிப்பு கேட்பாங்க பாரு." அப்படின்ட்டாரு. அதை கேட்டு அப்படியே விஜயா முறைக்கிறாங்க. "நல்லவங்களுக்கு என்றைக்குமே வந்து அழிவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து நல்லவங்களா சிலர் தெரியுறாங்க கண்ணுக்கு. அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சா இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் அவங்கள பற்றி உண்மை தெரியும். அப்போ இருக்குது." அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்து விஜயா முறைக்கிறாங்க. "இவர் யாரை பற்றி சொல்கிறாரு? மனோஜை பற்றியா சொல்கிறாரு ஆண்டி?" அப்படின்னோடனே, அவன் யாரை பற்றி சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து, "சரி விடுங்க, பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னோன்னே, "இங்கே பார் மீனா, நான் சொல்கிறத கேளு. இன்றைக்கி உன்னை மதிக்காமல் உன்னை வந்து அவமானப்படுத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு புரிய வரும். அன்னைக்கு அவங்களுக்கு வச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத." அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து விஜயா வந்து அப்படியே முறைச்சி முத்துவே பார்த்துட்ருக்காங்க, செம்ம டென்ஷனாக. அடுத்து வந்து இங்கே ஸ்ருதியும் வந்து ரவியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதி வந்து, "என்னோடய நகையெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்து எங்கள் அம்மா வீட்டில் வைக்கலான்னு இருக்கேன்." அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு, "ஏன் திடீர்னு உங்கள் அம்மா வீட்டில் இருந்து வைக்கணும்னு சொல்கிற? சரி இல்லைன்னா உன்னை லாக்கரில் வச்சிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஏன் அப்படி? இங்கேயே இருந்தால் என்ன தப்பு?" அப்படி சொல்லிட்டு ரவி கேட்டோன்னே, ஏன்பா, ஏற்கனவே மீனா நகை தொலைஞ்சு போச்சு, அது வேறு மாறி போச்சு, அப்போ என்னோட நகையும் தொலைஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே முத்து வந்து பார்த்து அப்படியே நக்கலாக சிரிக்கிறாரு. உடனே வந்து மீனாவும் அப்படியே பார்க்குறாங்க. இவங்க 2 பேரையும் பார்க்க பார்வையில் அப்படியே விஜயாவும் வந்து ரோகிணி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ரோகிணி போய் ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க, "என்ன ஸ்ருதி இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் எதுவும் தப்பாக பேசலையே, நான் உண்மையை தானே சொன்னேன். இந்த வீட்டில் ஏற்கனவே நகை பிரச்சனை வந்திருக்குல்ல, அதனால் என்னோட நகையால் எதுக்கு பிரச்சனை வரணும்? என் அம்மா வேறு எனக்கு நிறைய நகையை கொடுத்துட்டாங்க, அதனால தான்." அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரோகிணிக்கு அம்மா கடுப்பாவது. உடனே வந்து, "கரெக்டாக சொன்ன பழக்குறலை." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து. அதை பார்த்து முறைக்கிறாங்க ரோகிணி. தர முடியும்.